ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு இந்த வாழைப்பூ வடை தான் எப்படி செய்யறதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் இருக்கிற இந்த 2 பகுதியை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இது சரியாக வேகாது. அதனால் எல்லா பூலையுமே தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பருப்பு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப மசி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு டைம் இருந்த பருப்பையும் சேர்த்து அரைச்சி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. சும்மா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கூட ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் அந்த அரைச்சி வச்ச பருப்பு கூடயே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கு போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நடுவில் வந்துச்சுன்னா அவங்க காரத்தினால பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் நான் பச்சை மிளகா சேர்க்காம காஞ்ச மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. எல்லாம் மாவு பிரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். வடையை போட்ட உடனேவே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியை வச்சு கிளறணும், எல்லாம் உடஞ்சிரும் எல்லாமே. இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் பிரித்து விட்டு திருப்பி விடணும். 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த நுரைய எல்லாமே கொஞ்சம் அடங்கி வந்திருக்கும், அதான் வெந்ததுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு சைடும் எல்லா சைடும் திருப்பி வேக வச்சு தனியாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது கூட பாயாசம் வச்சு சாப்பிட்டோம். நாங்கள் பாயாசம்லாம் எங்கள் வீட்டில் வடை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.